அன்பான மேசராசி அன்பர்களே, 2025 மார்ச் மாதம் சனி பகவான் மீனத்திற்கு வந்துவிட்டார். ஆனால் உங்களுக்கு ஏழரை சனியின் சார்ந்த சில உண்மைகளை சொல்கிறேன். பொதுவாக மீனராசி என்றாலே நீங்கள் பொதுநீ நாட்கள் தான். உங்களுக்கு இன்னும் சிறுகாலத்தில் குரு வேறு உங்களுடைய ராசிக்கு வருகிறார். ராசிக்கு 10 சனி இருக்கிறார். இப்பொழுது அது ஜீவன விஷயத்தில் வேலைவாய்ப்பு உஷார் நிலையில் இருக்க வேண்டும். வேலைவாய்ப்பு கொஞ்சம் சிரத்தை இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்நிய நாட்டு வேலை செய்யக்கூடதும் சரி, அடிமை வேலை செய்கிறவங்களும் சரி, பின்னடைவுகள் வரும். தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய பேராசையை அலானி அது வேணும் இது வேணும்னு நினைப்பீர்கள். ஆனால் உங்களுடைய பேராசை நிறைவேறும். ஆனால் கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்ட வேண்டாம். கட்டினால் கூட கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு செய்யுங்க. பிறருக்கு அட்டகாசமான யோசனை சொல்லி தருவீங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் இந்த கோட்டை விட்டுருவீங்க. அதுபோக பின்னாடி வரும். பார்வையற்ற 10 பேருக்கு பைசா கொடுங்க, அல்லது அதாவது கண் பார்வையற்றவருக்கு இது உதவி செஞ்ச கடன் வாங்கி கட்டடம் கட்டியிருந்தால் கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை முந்திரி பருப்பு மாலை போட்டு கும்பிடுங்க. அவர் சொன்னால் கால பைரவர்கிட்ட மறைவிட்டால் அவர் எல்லா குறைகளையும் தரும். அதில் அவருக்கு கொஞ்சம் கேரட் அல்வா வாங்கி கூட வைக்கலாம். அல்லது அரிசி பருப்பு காரம் சேர்ந்த பலகாரம் ஏதாவது படைச்சி கூட காலப்பயிரை வைக்கலாம். சிவப்பு நிற ஆப்பிள் ஒரு 3 எண்ணெய் வைத்து காலப்பயிர் வணங்கினா கூட அவர் நல்லது செய்வார். அது சனிக்கிழமை காலை ராகு காலத்தில் 9:10 ராகு காலத்தில் நீங்கள் பச்சை தண்ணியை அருந்த வேண்டாம். ஒரு 5 வாரம் கடைபிடித்தாலே அந்த சனி உங்களுடைய இதிலிருந்து காப்பாற்றுவார். அதுபோக சனிக்கு இந்த தாக்கம் கம்ப்ளீட்டாக போகணும் வேண்டாம். நீலக்கல்லில் டர்க்கையை தின்னுட்டு ராமர் பச்சைக்கல்லில் வெள்ளியில் ஒரு மோதிரம் செய்து போடுங்க. ஒரு 2.5 ஆண்டுக்கு போட்டுட்டாலே அவர் வேண்டிய உதவி செய்வார். பின்னடை வராமல் பார்ப்பார். சனிக்கிழமை என்ன வேண்டாம், சனி பகவானே உங்களுடைய பக்கத்து ஆலயத்தில் சென்று பார்க்கலாம். இப்போ நவீன பரிகாரம் என்னவென்றால் ஒரு 2-3 பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வாங்கி காக்காய்ச்சி வைத்தா கூட அது உடனே காக்கை காலையும் மாலையும் தான் உணவு எடுக்கும். அதை எடுத்தால் கூட ஒரு சனி தேசம் போயிடும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.